எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனு, தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் என்றென்றும் நடத்திடுவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நேரம் ஆராதிக்கணும் அப்படின்னு நினைச்சோம். நம்முடைய 35 மினிட்ஸ் தான் இந்த செக்ஷன் தந்திருக்காங்க. ரிதம் வாசிக்கிற தம்பி எங்க இருக்காரு? சரி, ரைட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ ஒரு சின்ன காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஆனா இதுதான் நம்ம வாழ்க்கையில இந்த இளைய வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய புரிதல் இல்லாத ஒரு நிலை. என்ன நிலைன்னா, பரிசுத்த ஆவின்னு சொல்றாங்க, திருத்துவன்னு சொல்றாங்க, அப்புறம் அந்நிய பாஷை அப்படின்னு சொல்றாங்க, அபிஷேகம்னு சொல்றாங்க இல்ல. ஆமா, இதெல்லாம் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாவே இருக்கும். ஸோ இந்த செஷன் ஒரு மணி நேரம் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு விளக்க நான் முயற்சித்திருப்பேன். பட் ரொம்ப ஷார்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் கூட நீங்க உங்க சிந்தைகளை அங்கே இங்கேயும் நீங்க சிதறாம நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒருவேளை திருச்சபை கூட இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கலாம், அந்த நேரம் நீங்க கவனிக்காம இருக்கலாம். உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அந்த புரிதல்ல நீங்க பயணப்பட்டிருக்கலாம். சரிங்களா? 2 வசனம், ஒன்னு இப்படி சொல்லும், ஒன்னு அப்படி சொல்லும். இந்த 2 வசனத்தை நம்ம மையமா எடுத்துட்டு ஒரு சின்ன புரிதல்ல இந்த செஷனை நான் முடிக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். சரிங்களா? ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேசுங்களேன். இங்க ஒரு பையன் நல்லா பேசிக்கிட்டே இருந்தோம். பேசையா செல்லம். பரிசுத்த ஆவின்னா என்ன நினைக்கிறீங்க? அருமையான மொழிபெயர்ப்பு. இதை சொல்லும் போதே தெரியுது நீங்க எப்படி படிப்பீங்கன்னு. வாட் இஸ் மீன்ஸ் இங்கிலீஷ், இட் மீன்ஸ் தமிழ், இட் மீன்ஸ் ஆங்கிலம் அப்படின்றாங்க இவங்க தமிழ்ல. இல்ல, அப்படி இல்லை. பரிசுத்த ஆவின்னா உங்களுக்கு என்ன புரியுது? ஒரு தூய்மையை குறிக்குது, ஒரு தூய்மைப்படுத்துதலை குறிக்குதுன்னு பிள்ளைங்க சொல்றாங்க. வேற என்ன புரியுது? வழி நடத்துறது அப்படின்னு பாப்பா சொல்றாங்க. பின்னாடி இருந்து சத்தமே வராதுன்னு தெரியும் எனக்கு. ஏன்னா இவங்க சொல்லுங்க, பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர். அப்புறம் ஸ்கூல்ல பதில் சொல்ற மாதிரியே சொல்லக்கூடாது. என்னதான் சொல்ல வரீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமானது. அப்புறம் கூடவே இருக்கிறவரா? சத்தியமா புரியல. தேச்சரவாளன். சரி, நிறைய விஷயங்கள், நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கு, அப்படிதானே? பரிசுத்த ஆவி அப்படின்னா
எல்லா ஒழுக்கத்திற்கும், எல்லா நல் நடக்கைகளுக்கும், அல்லது நமக்கு அறிவு ஞானம் இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு ஞானத்தின் உச்சத்திற்கு பெருமளவில் நம்மை அழிவுக்கு நேராய் அல்ல வாழ்வுக்கு நேராய் நடத்துகிற ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ், அது ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயம். சரி, பரிசுத்த ஆவிக்கு எதிர்மறையான வார்த்தை என்ன வார்த்தை சொல்லலாம்? அசுத்த ஆவின்னு பரிசுத்த ஆவிக்கு எதிர்மறையா சொல்லலாம். அசுத்த ஆவி இருந்தா ஒரு மனுஷன் என்னென்ன பண்ணுவான்? பொய் சொல்லுவான், கிண்டல் பண்ணுவான், திருடுவான், விபச்சாரம் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான், ரவுடித்தனம் பண்ணுவான், கொலை பண்ணுவான், ஏமாத்துவான், ஜெயில இருப்பான், கொல்லுவான், தண்ணி அடிப்பான், வஸ்திரம் இல்லாமல் இருப்பான், நிர்வாணமா இருப்பான், பைத்தியக்காரனா இருப்பான். நிறைய சொல்லலாம். அசுத்த ஆவிக்கு விளக்கத்தை நிறைய சொல்லலாம். பரிசுத்த ஆவி உடையவன் எப்படி இருப்பான்? கொஞ்சம் இந்த ஸ்பீக்கருக்கு முன்னாடி இருக்கிறவங்க வாயை திறக்க வேணாம், அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க தரங்களேன். பரிசுத்தமா இருப்பானா? எம்மா அதம்மா பரிசுத்தமா இருக்கிறவன் என்னவா இருப்பான்? உன்னை வச்சுட்டு என்ன பண்றது பேர்? பரிசுத்தமா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? பரிசுத்தமா இருப்பான். என்ன வெளிப்பாடியா இது? தோத்திரம். சொல்லுங்க, பரிசுத்தமா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பான். ஸ்பீக்கருக்கு முன்னாடி வேணாம், ஸ்பீக்கருக்கு பின்னாடி, கேமராக்கு பின்னாடி இருக்கிறவங்க சீக்கிரம் சீக்கிரம். அன்பா இருப்பான். சூப்பர்மா, அன்பா இருப்பானா? அப்புறம் சரி விடுங்க, நீங்க ரொம்ப தெளிவா இருக்கிறீங்கன்னு தெரியுது. அதாவது தெரியலனா கூட தெரியாததுல ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. சரியா? ஓகே, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். திருத்துவத்தின் நிலையில் ஒரு பங்கு. பரிசுத்த ஆவின்றது திருத்துவ நிலையில் ஒரு பங்கு. சொல்லுங்க, திருத்துவ நிலையை சொல்லுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பிதான்னா நம்ம யார சொல்லலாம்? உங்க அண்டர்ஸ்டாண்டிங். ஃபாதர் மேல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியே நம்ம பார்த்த படங்கள்லயோ நம்முடைய புரிதல்லையோ இல்ல. குமாரனாகிய கிறிஸ்து பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே இல்ல, ஹெவன்லி ஃபாதர். ஓகே, பரிசுத்த ஆவி எங்க இருப்பாரு? அவர் இல்லாத இடமே இல்லை. ஒரு இடத்துல மட்டும் அவர் இருக்க மாட்டாரு. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணனா இருக்கிறதுனால நம்ம எங்கெல்லாம் பாவம் செய்யறோமோ அங்க இருக்க மாட்டாரு. ஆனா ஒரு பாவம் செய்யற இடத்துல அவர் இருப்பார். எங்க தெரியுங்களா? உங்க உயிரை மாற்றிக்கணும்னு நீங்க சூசைட் பண்ற அந்த நிலைக்கு போவீங்கல்ல, எந்த பாவத்தண்டே இல்லாத ஒரு பரிசுத்த ஆவியானவர் அங்க மட்டும் இருப்பார். தாவீது இப்படி சொல்றாரு, நான் பாதாளத்தில் படுக்க போட்டேன், திரும்பி பார்த்து அங்க கூட உங்க கை இருக்குது. அப்படின்னா the last second, ஒரு மனிதனுடைய மரணத்தின் விளிம்பாகிய கடைசி நொடி பொழுது இருக்குல்ல, அந்த நொடி பொழுதுல கூட பிசாசு ஜெயிக்க முடியாது. கர்த்தர் அங்கேயே நம்மளை மீட்டு கொண்டு வருவார். அல்லேலூயா. எனக்கு உதவி செய்யும்படி யாராவது ஒரு 3 வாலண்டியர்ஸ் நான் கூப்பிடும் போது நீங்க மேல வாங்க. நான் கூப்பிடும் போது நீங்க மேல வாங்க. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8 யாராவது ஒரு வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேம், யூதேயா முழுவதும், சமாரியா, இந்த 3 இடத்துல மட்டும் இல்ல, இதற்கு பிறகு நீங்க எங்கெல்லாம் கடந்து போகிறீங்களோ அங்க எல்லாம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா.
சரி, எருசலேம் என்றால் அதனுடைய அர்த்தத்தை என்னவாய் நாம் பார்க்கலாம் என்றால், ஒரு அமைதி நிறைந்த ஒரு இடம். சொல்லுங்க, எருசலேமின் அனுபவம். தயவு செய்து பேசுங்க. எருசலேமின் அனுபவம் என்ன? அமைதி நிறைந்த ஒரு இடம். இரண்டாவதாக, யூதேயா, புகழப்படுகிறவர்கள் புகழப்பட்டவர்கள் இருக்கிற ஒரு இடம், ஒரு நிலைப்பாடு, புகழ்ச்சி நிலைப்பாடு. சரிங்களா? முதல்ல என்ன சொன்ன? அமைதி நிறைந்த இடம். இரண்டாவது என்ன சொன்ன? யூதேயா, புகழப்படுகிற ஒரு இடம். மூன்றாவது சமாரியா, காவல் கோபுரம், அதாவது ஒரு சேஃப்டி பிளேஸ். அது இப்ப இந்த மூணு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்ற எல்லா காரியமும் உங்களுக்கு புரியும். எருசலேம் என்றால் என்ன? எல்லாரும் பேசுங்களேன். யூதேயா என்றால் என்ன? புகழப்படுகிற ஒரு இடம், புகழப்படுகிற ஒரு நிலை. சமாரியா என்றால் என்ன? பாதுகாப்பு நிறைந்த அல்லது பாதுகாப்பின் கோபுரம். அதுதான் ஒரு ஹையஸ்ட் சேஃப்டியஸ்ட் பிளேஸ்னே நீங்க வச்சுங்களேன். ஹிஸ்டாரிக்கலா, சயின்டிபிக்கலா ஏகப்பட்ட விஷயங்கள் இதை குறித்து நம்ம பேசலாம். இந்த 35 மினிட்ஸ்க்குள்ள I'll try to give you some best things in your life. இந்த 35 நிமிடங்களுக்குள்ளாக மிக விலையேற பெற்ற வெகுமதிகளையும் புரிதலையும் உங்களுக்கு ஆவியானவர் அருள நான் விரும்புகிறேன். எனக்கும் உதவி செய்வாராக. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க எங்க போறீங்க? முதல்ல எங்க போறீங்க? அதான் அனுபவத்துல சொல்லுங்க. எருசலேம் விட்டுருங்க. எருசலேமாகிய புகழப்படுகிற இடத்திற்கு நீங்க போறீங்க. சொல்லுங்க, அமைதியான இடத்துக்கு நீங்க போறீங்க. இரண்டாவது, புகழப்படுகிற இடத்திற்கு நீங்க போறீங்க. மூன்றாவது, பாதுகாப்பு நிறைந்த இடத்துக்கு நீங்க போறீங்க. அசுத்தாவை உங்களை ஆபரேட் பண்ணா இந்த மூன்று நிலையும் இருக்காது. முதல் நிலை என்னது? அசுத்தாவை உங்களை ஆட்கொண்டால் அமைதி உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. அங்க இங்க அலைஞ்சுக்கிட்டே இருப்போம், பீஸ தேடிக்கிட்டே இருப்போம். ஒரு டெஸ்டிமனி நீங்க இங்க கேட்டீங்க. அவர் சொன்னாரு, ஏதோ அவருக்கு சமாதானம் கொடுக்கன்னு போனாரோ, நிம்மதி கொடுக்கன்னு போனாரோ, ஒரு நேரத்திற்கு பிறகு அதுவே அவருடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. அசுத்தாவை உங்களை ஆட்கொண்டா இரண்டாவது எந்த நிலையில நீங்க இருக்க மாட்டீங்க? புகழ்ச்சி இல்லாத ஒரு இடத்துல புகழ தேடுவீங்க, கிடைக்கவே கிடைக்காது. என்ன? எந்த ஆவியில் நாம் நிறைக்கப்பட்டிருக்கிறோம்? அசுத்தாவியில. அசுத்த ஆவியில நிறைஞ்சிருந்தோம்னா மூன்றாவது ஒரு நிலைப்பாட்டை நம்ம அடைய முடியாது. என்ன நிலைப்பாடு? பாதுகாப்பே இல்லாத ஒரு இடத்துல இருப்போம், பயந்து பயந்து இருப்போம், ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருப்போம். யாரும் நம்மளை விரும்ப மாட்டாங்க, யாரும் நமக்கு அழைப்பு கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து அப்போஸ்தலர் 1:8 மனப்பாடமாவே இல்லைன்னா தெரியலனாலும் வாசிக்கலாமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் பலன் அடைந்து. பக்கத்துல கையை பிடிங்க. பரிசுத்த ஆவி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க பலன் அடைவீங்க. பலனுக்கு மேல பலன் அடைவீங்க. அறிவில பலன் அடைவீங்க, ஞானத்துல பலன் அடைவீங்க, கல்வியில பலன் அடைவீங்க, சுகத்துல பலன் அடைவீங்க, சத்துவத்துல பலன் அடைவீங்க, உங்க கேரக்டர்ல பலன் அடைவீங்க, உங்க திறமை தாளந்துகளில பலன் அடைவீங்க, உங்க ஊர்ல பலன் அடைவீங்க, உங்க உறுப்புகளில பலன் அடைவீங்க, உங்க உயர்வில பலன் அடைவீங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இருந்தா. ஆனா இந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இல்லாம இருந்தா இத்தனை காரியங்களிலேயும் பலகீனம் அடைவீர்கள். சுத்தம் அப்படின்னாவே ஒரு பர்ஃபெக்டான விஷயத்தை பார்த்து தான் சொல்லுவோம். நல்ல ஒரு வயிற்று துணி போட்டுட்டு போறீங்க, ஒரு சேர் உங்களுக்காக போடப்பட்டிருக்கு, போன உடனே உட்காந்துருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? தொச்சிட்டு உட்காருவோம். என்ன பண்ணுவோம்?
சூப்பர். தூச்சிட்டு உட்காருவோம்ல, தொடச்சிட்டு என்ன பண்ணுவோம், உட்காருவோம். அப்படியே இல்லைன்னா கூட அந்த விரல் வச்சு ஒரு இழுத்து பார்த்து இப்படி கையை பார்ப்போம். ஒரு சாதாரண துணி அழுக்காச்சுன்னா துவைச்சுக்கலாம். இந்த துணியே அழுக்காயிடக்கூடாதுன்னு நான் என்ன செய்யறேன், ஆமா, சுத்தம் பண்ணிட்டு உட்கார. எனக்கு ரொம்ப சந்தோஷம், சில வாலண்டியர்ஸ் நீங்க நடந்துகிட்டு பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்றது. ஒயிட் ஷர்ட் எலும்புடா, அவர் என்ன சொல்றாரோ கேள்றா, அடம் பிடிக்காதரா. பிள்ளையின் மனதில் மதியினம் ஒட்டி இருக்கிறது. சரி கவனிங்க, இந்த அமைதி வேணும் எனக்கு. அவங்க நடந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அமைதியா இருங்க, அப்படியெல்லாம் இல்ல இல்ல. இங்க யாராவது புத்தி சுயாதீனம் உள்ள பிள்ளைங்க இருக்கிறீங்களா? அப்போ அமைதியா இருந்து கவனிக்கணும், சரிங்களா? சரி அண்ணா, புரியுற மாதிரி சொல்லுங்க. யாருன்னா மென்டலுங்க இருக்கிறீங்களான்னு அந்த பாப்பா கேட்கிறாங்க, நான் கேட்கல. ஓகே, கவனிங்க. அந்த பாப்பா கேட்ட சொல்லிட்டு கவனிங்க. அப்ப பரிசுத்த ஆவி என்ன பண்ணுவாரு? ஒரு துணியை நான் அவளை பாதுகாக்கிறேன். எல்லா கேடுகளான காரியங்களிலே அதி நீதியான, அதி நிச்சயமான, அதி உயர்வான அல்லது அதி மதிப்பான வழி நடத்துதலை நமக்கு தருவாரு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைஞ்சு நல்வழிபட்டு எல்லா அசுத்தத்தின் காரியங்களை விட்டு எங்கெங்க போறீங்க? எருசலேம் ஆகிய அமைதி நிறைந்த இடத்திற்கு. எல்லாரும் சொல்லுங்க, எருசலேம் ஆகிய. இரண்டாவது என்ன ஊரு சொல்லியா? சமாரியா. சமாரியாவின் அனுபவத்திற்கு ஒப்பனையான, யூதேயாவின் அனுபவத்திற்கு ஒப்பனையான, சொல்லுங்க, புகழ்ச்சிக்கு நேரா போவீங்க. மூன்றாவது சமாரியா, பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடத்துக்கு போவீங்க. பரிசுத்த ஆவி உங்களை நடத்தினா நீங்க நினைக்காதீங்க பரிசுத்த ஆவி என்ன உடனே கண்ணமுடி அப்படியே கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசுறது. அதுவும் ஒரு விதமான பரிசுத்த ஆவியின் நடத்துதல் தான். அந்நிய பாஷை வேறு, அபிஷேகம் வேறு, பரிசுத்த ஆவி வேறு. சில சபைகளிலே சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நாம் அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷை பேசுவோம். அபிஷேகம் என்றால் ஒரு தனித்த மனிதனை பிரித்தெடுத்து ஒரு பொறுப்பிற்காக அவனை அர்ப்பணித்து அவன் மீது எண்ணெயை வார்த்து ஜெபித்து இவன் தான் இதற்கென்ற ஒரு பிரித்தெடுத்தலின் உறுதி பேரு தான் அபிஷேகம். அந்நிய பாஷை என்றால் பக்தி விருத்தி உண்டாக திருச்சபைக்கு பேசுவது, ஆண்டவரோடு கூட ரகசியம் பேசிக்கொள்வது. மூன்றாவது அது ஒரு மொழி. பரிசுத்த ஆவி என்றால் எல்லா அசுத்தத்திற்கும் நம்மளை விலக்கி நம்ம மனசாட்சி ஒரு இறை வாயை போன்று, நமது மனசாட்சி ஒரு இறை உணர்வை போன்று, நமது மனசாட்சி ஒரு இறை நடத்துதலை போன்று, நமது மனசாட்சி ஒரு மகா பரிசுத்தம் நிறைந்த பாவத்தையே பாராத ஏதோ ஒரு நபர் அசுத்தத்தை தொடும் பொழுது, பார்க்கும் பொழுது, பேசும் பொழுது, உணரும் பொழுது இது தவறென்று நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அனுபவம். அது சொல்லாமா பிள்ளைங்களா? பிள்ளைங்க சொல்லாமா? முதல் நான் தம்பிமார்ட்ட நான் கேட்கிறேன், பரிசுத்த ஆவி வரும்போது நம்ம பலன் அடைஞ்சு முதல் எங்க போறோம்? சொல்லுங்க எல்லாரும். எருசலேம் என்ற எருசலேமுக்கு ஒப்பனையான அமைதி நிறைந்த இடத்திற்கு போகிறோம். அமைதி நிறைந்த அனுபவம் நம் வாழ்வில் உண்டாகிறது. இரண்டாவது யூதேயா, புகழப்படுகிற இடத்திற்கு இந்த பரிசுத்த ஆவி உங்களை வழி நடத்தும். மூன்றாவது சமாரியாவின் அனுபவம். உயர் பாதுகாப்பிலே நீங்கள் இருப்பீர்கள். எந்த விதமான அசூசியின் காரியங்களுக்காக நீங்கள் ஒரு நாளும் தேடப்பட மாட்டீர்கள். நற்கிரியைகளுக்காக மக்கள் உங்களை தேடுவார்கள். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ பிரதர். இந்த உணர்வு நமக்கு வேணும்.
இப்ப நான் பெண் குழந்தைகள்கிட்ட கேட்கிறேன், இத நீங்க இதே மாதிரி சொல்லணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமின் அனுபவத்திற்கு ஒப்பனையான அமைதியான இடம். ஹோலி ஸ்பிரிட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க எல்லா இடத்துலயுமே உளர மாட்டீங்க, சலசலப்பை ஏற்படுத்த மாட்டீங்க, ரொம்ப அமைதியா இருப்பீங்க. உங்க அமைதியில ஒரு நிம்மதி இருக்கும், உங்க அமைதியில ஒரு சமாதானம் இருக்கும், உங்க அமைதியில ஒரு பூரண திருப்தி இருக்கும், உங்க அமைதியில ஒரு வழி நடத்தல் இருக்கும். இரண்டாவது, யூதேயாவின் அனுபவத்திற்கு ஒப்பனையான புகழப்படுகிற இடத்திற்கு நீங்க போவீங்க. எந்த ஆவியில நடத்தப்பட்டா? மூன்றாவது அனுபவம் பரிசுத்த ஆவி இடத்துல வரும்போது சமாரியாவின் அனுபவம் ஆகிய பேசுங்க. அப்ப பாதுகாப்பு இல்லாம நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படவில்லை, அசுத்த ஆவியினால நடத்தப்பட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த லவ் பண்றோம்னு சொல்றீங்கல்ல, லவ், ஐயோ எதுக்குமே வராத சிரிப்பு இதுக்கு வருது பாருங்க. இந்த 14 வயசு வரைக்கும் உங்களுக்கு நற்கிரியை செய்த உங்க அப்பா அம்மா அவங்க மேல நம்பிக்கை இல்லாம தான் இப்படி ஒரு அசுத்தமான அன்பாகிய இதுல நாம் பிணைக்கப்படுகிறோம். உடலுக்கு, உறுப்புகளுக்கு, உணர்வுக்கு அடிமையாகி. சோறு எப்படி மனுஷனுக்கு ஒரு பசியா இருக்கோ அதை போல ஆண்டவர் வைத்ததான ஆசீர்வாதமாகிய இந்த உடல் உறவு அல்லது குழந்தை பெற்றுக் கொள்ளுதல், சந்ததிகளை தேவனுக்காய் அர்ப்பணித்தல், இந்த இடத்துல தான் ரொம்ப குழப்பமே வந்துடும். அந்த இடத்துல நீங்க பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நீங்க கேட்டு பாருங்க. நண்பனா பழகுவீங்க. உங்க உடலையோ உங்கள் மறைவிடங்களையோ அல்லது ஆண்டவர் சொல்லுகிற வரைக்கும் நீங்கள் பகிர வேண்டிய சில உங்க தனித்துவ காரியங்களை எவர் ஒருவருக்கும் பகிராம இருப்பீங்க, பரிசுத்த ஆவியினால நடத்தப்பட்டா. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், கடைசியா உங்க கைபேசியில நீங்க பேசிட்டு ஒரு டெக்ஸ்ட் போட்டுட்டு படுக்கிற நபர் யார்? காலையில எழும்பின உடனே நீங்க முதல் பார்க்கிற டெக்ஸ்ட் யாருடைய பேரு, யாரோட கால், யாருக்கு வீடியோ கால்? ஐயோப்பா ராசா என்ன நல்ல புள்ளப்பா. நான் எழுந்த உடனே காலேஜ் குரூப் வாட்ஸ்அப்பை தான் ஓபன் பண்ணி பார்ப்பேன். படிக்கிற புள்ள வேணாம், இந்த அசுத்தத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பல, ஏன்னா நமக்கு டைம் இல்லை. சரியா? ஓகே. கடைசியா அந்த போனே நம்ம கைய விட்டு அதை பார்த்து உருட்டி 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 அதுவா நம்ம கையை விட்டு பொச்சுன்னு உளுந்து தூங்குற வரைக்கும் நோண்டுவோம். சிலவன் தள்ளுவான், கையில் இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? அதை தள்ளுவாங்க. இங்க தள்ளுறது எந்த நபர் பேருக்கு தள்ளுறாங்களோ ஸ்ட்ரெயிட் அங்க போய் உழுவுற அளவுக்கு இப்படி தள்ளுவான். சரி, கவனிங்க கவனிங்க, வெளியில போக வேணாம். இந்த பரிசுத்த ஆவி நம்மள ஆபரேட் பண்ணான்னு வச்சுங்களேன், ஒரு மாசத்துக்கு ஒரு முறையாவது உங்க இன்ஸ்டாகிராம்ல இயேசு கிறிஸ்துவ சொல்லுவீங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு முறை. வேற கிறிஸ்தவ பிள்ளைங்க போறது சேர்ச்சுக்கு, அம்மா அப்பா பேரை கேட்டா பிறந்ததுல இருந்தே கிறிஸ்தவங்க. ஆனா நம்முடைய வலைத்தளங்கள் நம்மை மிகவும் அழகாய் விலாசப்படுத்துகிறது, இவன் தேவனுக்கு சாட்சியானவன் அல்லவே அல்லவென்று. இப்ப என்னுடைய கேள்வி, இந்த 3 அனுபவத்தை நான் விளக்கி சொன்னேன். முதல் அனுபவம் என்ன? அமைதி நிறைந்த இடம். இரண்டாவது நிலை என்ன? புகழ்ச்சி நிறைந்த இடம். மூன்றாவது இடம் என்ன? ஆண்டவர் சொன்னாரு, அமைதியா புகழ்ச்சி நிறைந்த பாதுகாப்பு நிறைந்த இடத்துல நீங்க போய் நற்செய்திகளை சொல்லி இந்த அனுபவம் உங்களை இன்னும் ஊக்கப்படுத்தும். நீ இந்த 3 அனுபவங்களிலே மாத்திரம் இருந்து விடாமல் அதை தாண்டி நீ போகும்போது இந்த 3 அனுபவம் உனக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா பரிசுத்தாவின் பலன் இருந்து நீ கடந்து போவன்னு வச்சுக்கங்களேன்,
நிச்சயமா எப்படிப்பட்ட மக்களையும் சமாளிக்கிற ஒரு வழி நடத்துதலை நீ பெற்றுக் கொள்ளுவாய். அதுக்கு தான் பரிசுத்த ஆவி தேவை. எப்ப ஜெபம் பண்றோம்? கஷ்டம் வரப்ப. படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க, எப்ப ரொம்ப ஜெபம் பண்றோம்? எக்ஸாம் வரப்ப முழங்கால் போட்டுரும். அல்லேலூயா அல்லேலூயா தோத்திரம். போதா குறைக்கு அம்மா வேற ஃபாஸ்டிங். இதுல ரொம்ப டஃபஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, ரிசல்ட் வர அன்னைக்கு அம்மா ரொம்ப சாப்பிடாம ஃபாஸ்டிங்ல இருப்பாங்க. காலையிலேயே பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் என் பொண்ணுக்கு இன்னைக்கு ரிசல்ட் என்ன பண்ணோம்? சரி, என்னோட கேள்வி, பாஸ்டர் ஜெபம் பண்றதுனால நீ மக்கா எழுதின எக்ஸாம் அன்னைக்கு பாஸ்ன்னு வந்துருமா? அன்னைக்கு ஜெபம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? தேர்வு வர அன்னைக்கு, ரிசல்ட் வர அன்னைக்கு ஜெபம் பண்றதே முதல் தப்பு. ஏன்? நீ என்ன படிச்சு எழுதுனி அதான் வரப்போகுது. நல்லா மக்கு மாதிரி ஊரை சுத்திட்டு எழுதிட்டு ரிசல்ட் வர அன்னைக்கு நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி அப்படியே பரிசுத்தமா நடந்துகிட்டு அன்னைக்கு அப்படியே வாஸ்டிங் போட்டுக்கிட்டு பக்கத்துல தட்டுங்க. நீ மக்கா இல்லையான்னு காட்டுறது தான் தேர்வின் முடிவு. ஆனா அன்னைக்கு ஒரு பரிசுத்த போர்வையை போத்துக்கிட்டு ஜெபம் பண்ற பாரு, அது ரொம்ப தப்பு. தேர்வுக்காக ஜெபிக்கலாம், தேர்வு காலங்களில் ஜெபிக்கலாம். தேர்வுக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும்? தேர்வு காலங்களில் ஏன் ஜெபிக்க வேண்டும்? தேர்வுக்காக ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சிந்தையை ஆரோக்கியப்படுத்துவார். நான் சொன்னது போல இந்த 3 நிலைக்கு நேராய் சிந்தையை நடத்துவார். தேர்வு காலங்களில் நாம் உடல் ரீதியான சுகவீனங்கள் ஒன்றும் அணுகிவிடாமல் ஜெபிக்கலாம். படித்த காரியங்கள் நினைவில் வரும்படி ஜெபிக்கலாம். ஆனா ரிசல்ட் வர அன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது? சோத்திரமா நல்ல காலை வேற மேல இப்படி போட்டுக்கின்னு கவனிங்க. நான் உசுரை கொடுத்து பேசுற முன்னாடி லைன்லயே உட்காந்துட்டு இப்படி உட்காந்துட்டு படம் வரைஞ்சிட்டு இருக்காரு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களை வழி நடத்தினா எங்கெங்க இருப்பீங்க? முதல்ல சொல்லுங்க, முதல்ல அமைதி நிறைந்த இடம். பரிசுத்த ஆவி உங்களை நடத்தினா இரண்டாவது எங்க இருப்பீங்க? கேட்கல? தயவு செய்து சொல்லிடுங்க, நாட்டை கெடுக்கிறதே நீங்க தான். வாயை தரங்க தயவு செய்து. அம்மா அப்பா சொல்றத கேட்டு உங்க நட பேச்சு உடை இதெல்லாம் மாத்தி கல்லூரிக்கு ஒழுக்கமா போய் ஒழுக்கமா வாங்க. இந்த கொயரில் நிற்கும் போது மண்டையை கொஞ்சம் கட்டுங்க, அந்த சுடிதார் துண்டை கொஞ்சம் போட்டு டைட்டா பின்ன குத்துங்க. புரியுதா புரியலையா? தோத்திரம். உலகத்தான் சொல்லுவான், மேல ஒண்ணும் போடாத, அப்படியே நடந்து போ மிருகம் மட்டும். நீங்க கேட்க கூடாது. அது ஏன்? நாம் ஆண்டவர் பிள்ளைகள், நாம் பரிசுத்த ஆவியில நடத்தப்படுகிறவர்கள். கோயில்ல நீங்க போய் பாடும்போது நீங்க உடுத்துற உடையினால அல்ல, நீங்கள் பண்ணுகிற மேக்கப்னால நீங்க வர்ஷிப் நல்லா இருக்காது. நீங்க முழங்கால் பண்ணிட்டு எவ்வளவு நேரம் பரிசுத்த ஆவியானுடைய உதவியை கேட்டுட்டு இங்க வந்து நிக்கிறீங்களோ அதன் மூலம் தான் ஆவியானவர் வெளிப்படுவாரு. கை தட்டுறவங்களால உண்மையை தட்டிடுங்க, எல்லாரும் தட்டணும் அவசியம் இல்ல. மியூசிக்கோட பிராக்டிஸ் பண்றீங்கல்ல, புது பாட்டை 4 முறை பிராக்டிஸ் பண்றீங்களா, 2 கார்டு ஏத்தி பிராக்டிஸ் பண்றீங்களா, 2 கார்டு இறக்கி பிராக்டிஸ் பண்றீங்களா, ஆடியோல பேஸ் வை, எஃபெக்ட்ஸ் வை, மிட்ட கொஞ்சம் குறை, ஷாப் கொஞ்சம் ஏத்து, இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஈக்குவலைசேஷன்லாம் விட்டுட்டு அந்தந்த நிகழ்வுகளை அவர்கள் நிகழ்த்துவார்கள். முன்பாக வந்து ஜெபிக்கிறவர்களுடைய ஒரே வேண்டுதல், நான் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டவனாய் கீழே உட்கார்ந்திருக்கிற மக்களை முதலாவது எதின் பக்கமாய் நான் திருப்ப வேண்டும். சொல்லுங்க, அமைதிக்கு நேராய் திருப்ப வேண்டும். இரண்டாவது, புகழ்ச்சிக்கு நேராய் திருப்ப வேண்டும். மூன்றாவது, பாதுகாப்புக்கு நேராய் திருப்ப வேண்டும். அமைதி உங்க வாழ்க்கையில வந்ததுன்னா தன்னால புகழ்ச்சி வர ஆரம்பிச்சிடும். புகழ்ச்சி வர ஆரம்பிச்சுச்சுன்னா உங்களுக்கு மகா பெரிய பாதுகாப்பு தேவை. உங்க புகழ்ச்சியை கெடுக்கிறதுக்கு
1000 பிசாசின் அந்தகார கிரியைகள் உங்களை நோக்கி சுத்தும். அங்க பரிசுத்த ஆவி உங்க கூட இருந்தார்னா அந்த புகழ்ச்சி பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. பிள்ளைங்க நல்லா விழிச்சுக்கோங்க. You are in choir team, you are in a prayer warrior, you are a youth or teen leaders. உங்களுக்கு தேவையான ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா? என்ன பரிசுத்த ஆவி நடத்தணும். யார் நடத்தணும்? பாஸ்டர் நடத்தணும் இல்ல. யார் நடத்தணும்? 2 கையை தூக்கி அர்ப்பணம் பண்ணி அப்படியே 2 கையை வானத்திற்கு நேரா உயர்த்தி, thank you Jesus, 2 கரங்களை உயர்த்தி கேளுங்க. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணை தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீர் உள்ளம் ஏங்குதையா, வார வேண்டும். பிள்ளைங்க சத்தமா இன்னும் கூட இதயத்தின் ஆழத்திலிருந்து once again we welcome you Lord. வார வேண்டும் நல்லவரே, வல்லவரே, தூய அன்பின் கேளுங்க துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே. பக்கத்தில் இருக்கிறவங்களை தட்டுங்க. அப்போஸ்தலர் 1:8க்கு நீ கீழ்ப்படியலன்னா கொஞ்சம் எல்லாருமே கவனிங்க. இந்த பிரசங்கியாரெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. சிலர்லாம் நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, நீங்க எல்லாம் கொஞ்சம் முக்கியமா கவனிங்க. ஏதோ ஒரு தெளிவுபடுத்துறது பேரு திருவசனம் அல்ல, கடவுளுடைய வழி நடத்துதல் அல்ல. ஆவியானவருடைய துணையோடு நீங்க உன்னை வெளிப்படுத்துவீங்கன்னா அதுதான் மக்கள் மனதில் பதியும். இப்ப பக்கத்தில் உங்க கையை பிடிச்சுங்க. அப்போஸ்தலர் 1:8 படி நீ கீழ்ப்படியலன்னா, அப்போஸ்தலர் 1:8 படி நீ வழி நடக்கலன்னா, அப்போஸ்தலர் 1:8 படி நீ வழி நடத்தப்படலன்னா, 8:1 படி உன்னை வழி நடத்துவார். வாசிங்க 8:1. அவனை கொலை செய்வதற்கு அசுத்தாவினாலே நீங்கள் நடத்தப்படுவீர்கள் என்றால், தேசத்து தலைவர்கள், தேசத்து முதலாளிகள், தெருக்களில் உள்ள பெரியவர்கள், உன் வாழ்வில் எவர் ஒருவரை முதன்மையாய் வைத்தீர்களோ அவர்கள் கூட உன்னை கொல்ல மனதுடையவர்களாய், உன்னை அழித்துவிட மனதுடையவர்களாய் உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள். பரிசுத்த ஆவியின்படி நாம் நடத்தப்படவில்லை என்றால், 1:8 படி நாம் நடத்தப்படவில்லை என்றால், 8:1 படியாய் ஆண்டவர் சில சமயம் அமைதியாகி விடுவார் உங்கள் வாழ்க்கையில். வாசிக்கலாம் 8:1. அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே என்னது? எருசலேம் எதுக்கு ஒப்புணையானது? அமைதி நிறைந்த சபைக்கு. சொல்லுங்க, அமைதி நிறைந்த சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாகும். இரண்டாவது, அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற எல்லாரும் என்னது? யூதேயா, சமாரியா. அல்லேலூயா. நல்லா நீங்க கவனிக்கணும். ஏன் அப்போஸ்தலர்கள் தவிரன்னா, அந்த அப்போஸ்தலர்கள் தனக்குரியதெல்லாம் விற்று ஊழியம் செய்தார்கள், தனக்குரியதெல்லாம் கொடுத்து ஊழியம் செய்தார்கள். இன்றைக்கு இருக்கிற அப்போஸ்தலர் என்ற பதவியை முன்பாக போட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், ஹலோ, அதை பத்தி நம்ம பேசினா அது வேற மாதிரி போவோம்.
நான் எடுத்துட்டு வந்த நிறைய விஷயங்களை பேச முடியல. ஆனா நான் விசுவாசிக்கிறேன் நீங்க எல்லாரும் பரிசுத்தாவை பத்தி ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சொல்லுங்க, 1:8 படி செய்யலன்னா 8:1 படி நடக்கும். 1:8க்கு கீழ்ப்படியலன்னா 8:1 படி கீழ்ப்படிதலுக்கு நேரா கடவுள் திருப்புவார். அப்போஸ்தலர் தவிர மற்ற எல்லாருக்கும் மிகுந்த துன்பமா சிதறடிக்கப்பட்டாங்களாம். உங்க 2 வலது கரத்தை வானத்திற்கு நேரா உயர்த்தி பரிசுத்த ஆவியின் உதவியை கேளுங்க. எங்கெங்க நான் தலை குனிகிறேனோ, தயவு செய்து பிள்ளைங்க விளையாட்டா இருக்காதீங்க. எல்லாரும் அப்படியே 2 கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க, எங்கெங்கெல்லாம் நான் அவமானப்படுகிறேனோ, எங்கெங்கெல்லாம் என்னுடைய குடும்பம் அவமானப்படுகிறதோ, நல்ல கையை 2 கையை உயர்த்தி, எங்கெல்லாம் எங்களை ரொம்ப ஒரு மாதிரியான பார்வையில பார்க்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், பரிசுத்த ஆவி எங்களை நடத்துங்க. நாங்க சிதறடிக்கப்படக்கூடாது, நாங்க பாதுகாப்பா இருக்கணும், நாங்க அமைதியா இருக்கணும், நாங்க உயர்ந்து இருக்கணும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னுடைய முடிவின் நேரம் வந்துவிட்டது. ஒரே ஒரு அழகான புரிதலை நான் சொல்லி நான் கடந்து போகிறேன். 3 வாலண்டியர்ஸ் வேகமா நீங்க முன்னாடி வரலாம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, பிதா, இது என்ன ஆவி? பிதாவை ஒரு நாளும் ஒருவனும் கண்டதில்லை, அனுபவிச்சிருக்கிறோம். ரைட்? குமாரனை பிதாக்கள் கண்டிருக்கிறார்கள். பிதாக்கள் வாழ்வில் நடந்த நல்முறைகளை நாம் பார்த்திருக்கிறோம். பரிசுத்தாவியை நாம் கண்டதில்லை, சிலர் கண்டிருக்கலாம், நாம் உணர்கிறோம். ரைட்? சில பாடல்களை நம்ம பாடும்போது அப்படி நம்மள அறியாமலே உடம்பெல்லாம் புல்லரிச்சிரும், மன உடைஞ்சு மிக சமாதானமா ஆரோக்கியமா நம்ம ஆண்டவரை வாயை திறந்து ஆராதிப்போம். நம்ம வாயை மூட முடியாது, கையை ஒசத்தாம இருக்க முடியாது. நம்மள கையை ஒசத்துங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நல்ல கையை உயர்த்தி ஆராதிப்போம். பாடல்களை பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியை வரவேற்கிற பாடல்களை வந்த உடனே பாடுவாங்க. சிலர் கிண்டல் பண்ணுவாங்க, ஏற்கனவே பரிசுத்த ஆவி இங்க இல்ல போல, இவர் வந்து வேற இன்னொரு முறை கூப்பிடுறாருன்னு. இப்ப இங்க பிரதமர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, அவரை வெல்கம் நோட்டு கொடுக்கிறோம். அவர் ஏற்கனவே வந்துட்டார், அவருக்கு எதுக்கு வெல்கம் நோட் அப்படின்னா, வந்தவரை வரவேற்கிறோம், வந்தவரை கனப்படுத்துகிறோம். அதுக்கு தான் நம்ம கூட்டம் கூட்டின உடனே பாட்டு எப்படி பாடுவோம், என்ன பாடுவோம்? வாரும் தூய ஆவியே உங்க பிரசன்னத்தை. அப்படி காரணம் என்ன? once again we welcome you Lord, once again we welcome you. பிதா குமாரனை இயக்குகிறார். பிதாவின் சாயலை போன்று பிதாவின் இருதயத்தை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பரிசுத்த ஆவி நமக்கு உருவமாய் தெரியல, உணர்வா தெரிகிறார். சொல்லுங்க எல்லாருமே, உருவமா தெரியல, மனசாட்சி பேசுது, தொடும்போது கையெல்லாம் நடுங்குது, பாவம் செய்யும் பொழுது ஒரு பயம் வருது இல்ல. குமாரன் தன்னுடைய எல்லா வேலைகளையும் செய்கிறார், எல்லா கடமைகளையும் செய்கிறார், 100க்கு 100 மனிதனாய் இருந்து, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பாவங்களையும் தொடாத அளவிற்கு, பாராத அளவிற்கு, பழகாத அளவிற்கு, விழாத அளவிற்கு 100க்கு 100 பரிசுத்தமாய் இருக்கிறார். வந்தார், நற்செய்தியை சொன்னார், வந்து நற்செய்தியை சொல்லி இந்த நற்செய்திக்கு பிறகு ஊழியத்தை முடித்து, ஞானஸ்தானத்தை முடித்து, பரிசுத்த பந்தியை கற்றுக் கொடுத்து, காட்டிக் கொடுக்கப்பட்டவராய் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து எங்க போயிடுறாரு? பரிசுத்தாவின் உதவியோடு கூட குமாரன் இடத்துல போயிடுறார், பிதாவின் இடத்துல போயிடுறார். யாரு? குமாரன். எல்லாரும் சொல்லுங்க, எங்க போயிட்டார்? இப்போ இப்ப எந்த இடம் காலியா இருக்கு? எல்லாரும் பேசுங்க.
சரி, பக்கத்துல கையை பிடிங்க. உங்களுக்கு எல்லாம் கிறிஸ்தவத்துல இடம் இருக்கோ இல்லையோ? சத்தமா. உங்களுக்கு கிறித்துவத்துல இடம் இருக்கோ இல்லையோ? உங்களுக்கு திருத்துவத்துல இடம் இருக்கு. எந்த இடம் இப்ப காலியா இருக்கு? இந்த இடத்துல தான் உங்களை என்னைய நிக்க வச்சுட்டு நீங்க கடந்து போய் எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாயிரு, என்னை விசுவாசிக்கிற என்னிலும் பெரிதானவைகளை செய்வான் என்று. நமக்கு கிறித்துவத்துல இடம் இருக்கோ இல்லையோ, திருத்துவத்துல இடம் இருக்கு. புரிஞ்சிருச்சா? அவர் வேலையை முடிச்சு, ஊழியத்தை முடிச்சு எங்க போயிட்டாரு? அனுப்பினவர் இடத்துல போயிட்டு என் ஆவி அவங்க கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி இவ்வுலகத்து தாயாகிய உலக உணர்வை ஒரு சீசங்கிட்ட பிடிச்சு கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறாரு. நான் போறேன், திரும்பி வருவேன், உனக்கான வீடை கட்டிட்டு நான் வருவேன். அதனால தான் வீட்டுல பெரியவங்க கிட்ட நான் போறேன், நான் கிளம்புறேன்னு சொல்லி பாருங்க. அடைச்ச போறேன்னு சொல்லாத, சொல்லுங்க போயிட்டு வரேன்னு சொல்லு. அப்படின்னா என்ன? நம்முடைய பிதா நமக்கு சொல்லி கொடுத்த நல்ல ஒரு வார்த்தை அது. போயிட்டு வா, போயிட்டு வருவேன்னு சொல்லு. சொல்லுங்க எல்லாரும், எங்க இருக்கிறோம் இப்ப நம்ம? சொல்லுங்க, குமாரத்துவத்துல நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பிதாவினுடைய உதவி உங்களுக்கு தேவையா? கண்டிப்பா தேவை. பரிசுத்த ஆவியின் உதவி உங்களுக்கு தேவையா? கண்டிப்பா தேவை. பிதாவின் உதவியும் பரிசுத்த ஆவியின் உதவியும் எதுக்கு தேவைன்னா, அநேகரை நல்வழிப்படுத்த குமாரனை போன்ற ஊழியம் செய்வதற்கு நீங்களும் நானும் நடத்தப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாமல் ஒரு நிமிடம், ஒரு நொடி பொழுது கூட நாம் வாழவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ. இவங்களுக்கு ஒரு கை தட்டுருங்க. புரிஞ்சுச்சா? இப்போ எங்க நிக்கிறீங்க நீங்க? நீங்கெல்லாம் யாரு? குமாரர்கள். இயேசு கிறிஸ்துவின் நிழல் நாம். அவரை போன்று ஊழியம் செய்ய வேண்டியவர்கள், அவரை போன்று பரிசுத்தமாய் வாழ வேண்டியவர்கள், அவரை போன்று பரிசுத்தத்தை நிலைநாட்ட வேண்டியவர்கள், அவரை போன்று 12 வயதிலே அறிவு ஞானம் நிரம்பினவராய் பேசினது போல பேச வேண்டியவர்கள். நம்ம எல்லாரும் இருக்கிறங்கள். அப்படியே கண்களை மூடலாம். ஜீசஸ், குயவனே உன் கையில் களிமண்ணாக